என்னதான் ஒரு மனுஷன் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்மளை தாண்டி இருக்கு அப்படின்றத விளக்குற மாதிரி ஒரு அழகான கதை. இது ஒரு புகழ்பெற்ற கதை. அதாவது ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சரோட நகர்வலம் போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறான். அந்த பிச்சைக்காரனை பார்த்த அரசன் சொல்றான், இவனை நான் பெரிய பணக்காரன் ஆக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மந்திரி சொல்றாரு, நீங்க என்னதான் பணக்காரன் ஆக்க முயற்சி செஞ்சாலும் ஒருவேளை அவனுக்கு அந்த விதி, அவனுக்கு அந்த நேரம் இல்லைன்னா அவனால பணக்காரன் ஆக முடியாது அப்படின்ட்டு அந்த மந்திரி சொல்றாரு. அரசனால் அதை ஏற்றுக்க முடியல. அது இப்படி நான் இவனை பணக்காரன் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணம் முடிப்பு, அது நிறைய தங்கம் வச்சு அவன் போகிற வழியில் வச்சிடறாரு. வச்சுட்டு மந்திரியும் அரசனும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அது ஒரு பாலம். அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர்றப்போ அந்த பிச்சைக்காரன் பாலத்தில் அந்த தங்க நாணயம் அடங்கிய சின்ன பையை வச்சுட்டு அரசரும் மந்திரியும் ஒளிஞ்சு நின்று பார்த்து நிற்கிறாங்க. அந்த வழியை அந்த பிச்சைக்காரன் வரான். அப்போது அந்த தங்க நாணயம் இருக்கிற அந்த ஒரு பையை கடந்து போயிடுறான். எடுக்கலை. அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி நடந்தது, ஏன் அவன் எடுக்கலை அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு அரசர். அதை நேரடியாக கேட்கலான்ட்டு அந்த பிச்சைக்காரன் கிராஸ் பண்ணி வந்த பிறகு கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா நீ இந்த பாலத்தை கடந்து வந்திய, ஒரு வழியில் ஒரு பை இருந்து பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்கல. நீ சரியாக நடந்தானே வந்துட்டு இருந்த, ஏன் பார்க்கல அப்படின்னோடனே, ஐயா எனக்கு என்னைக்கு இல்லாத மாதிரி ஒரு வினோதமான ஒரு சிந்தனை வந்தது. ஒருவேளை எனக்கு பார்வை போயிட்டா நான் எப்படி இந்த ஆற்றை கடப்பேன், அதுக்கு ஒரு பயிற்சி செஞ்சு பார்க்கலாமேன்னு இன்னைக்கு ஒரு நினைப்பு வந்தது. அதுக்கான முயற்சியை நான் பண்ணி பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டே கிராஸ் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். சில விஷயங்கள் அந்த நேரங்களில் நடக்காமல் கூட போகலாம். அதுக்காக மனம் தளரக்கூடாது. நடக்காமல் போகிறதுன்றது நம்மளை தாண்டிய சில விஷயங்கள் கூட இருக்கலான்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ஏற்றுக்கவும் இல்லை. எது எப்படியா இருந்தாலும் முயற்சி செய்கிறத மட்டும் விடக்கூடாது.